இந்தியர்கள் விவகாரத்தில் மடானி அரசு அக்கறை செலுத்தவில்லை என்பது வெறும் கட்டுக்கதைதான் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தெரிவித்துள்ளார். 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் இருந்து சிலம்பம் நீக்கப்பட்டது. இதனால் எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பினர் மடானி அரசாங்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். அதே வேளையில் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகள் மற்றும் நலனில் மடானி அரசு அக்கறை செலுத்தி வருகிறது. சிலம்ப போட்டி சுக்மாவில் இணைக்கப்பட்டதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டும் கட்டுக்கதையாகிவிட்டது. எனவே பொதுமக்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நம்ப வேண்டாம் என்று ராயர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் வாய் திறந்து பேசவில்லை, ஊமையாகிவிட்டனர் என கடுமையாக சாடினர். ஆனால் எல்லா விவகாரங்களிலும் தாங்கள் கத்த முடியாது, அமைதியாகத்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று RSN ராயர் குறிப்பிட்டார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ உட்பட அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். இதன் வாயிலாகத்தான் சிலம்ப போட்டி சுக்மாவில் இணைக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் மடானி அரசுக்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கும் தாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.